அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிஜா சமையலில் டிஃபனுக்கு 3 வகையான வெரைட்டியான சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் சிறுபருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். அதே மாதிரி பொங்கலுக்கு சூப்பரான கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். மினி இட்லி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி டாட்டா உடுப்பியில் சூப்பரான ஸ்டைலில், ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இந்த 3 வகையான சாம்பார் ரெசிபியும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபிலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இந்த சாம்பார் ரெசிபிலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிறுபருப்பில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நார்மலான வீட்டில் சமைக்கிற எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. கூடவே 2 கொத்து அளவு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து கருவேப்பிலெலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவு வதக்கிக்கங்க. 6லேருந்து 7 பச்சை மிளகாய், இதில் பச்சை மிளகாய் காரம் தான் அதிகமாக இருக்கணும். 6லேருந்து 7 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி திரும்ப அதிலேருந்து பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் காரம்லாம் நல்லா இறங்கி வரும். பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழைய வதங்கணும். அது வரை நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும். தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு நம்ம அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. அந்த சூடெல்லாம் ஏறுற அளவு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. நல்லா அந்த தக்காளியோட நல்லா சேர்த்து பருப்புலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. நம்ம சாம்பார் பவுடரு கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின ஆச்சி பவுடர் சாம்பார் மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடரை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு மூடி குக்கர் வெயிட் வச்சு ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு, ஏன்னா நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நமக்கு விசில் வரும்போது கூடவே தண்ணியும் வெளியில் வந்துடும். அதனால் பருப்பு சரியாக வேகாது. பருப்பு நல்லா குழஞ்சி வர்றதுக்கு நீங்கள் 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தண்ணியெலாம் அதிலேயே ஓரளவு சுண்டி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெளியே வராது. பருப்பும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திரும்ப அடுப்புலையே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எடுத்து இதை கட்டிகள்லாம் இல்லாத அளவு நல்லா இதை கரைச்சிக்கோங்க. இந்த தண்ணியிலேயே சேர்ந்து சாம்பாரில் பருப்பெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டு இந்த கடலை மாவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கடலை மாவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். பருப்பெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு சாம்பாருக்குரிய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
கடலை மாவை எதுக்கு சேர்க்குறோன்னா நமக்கு இட்லி சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நல்லா அந்த டெக்ஸ்சர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நான் கடலை மாவு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கடலை மாவுடைய பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்து கொத்தமல்லி சேர்த்துக்கங்க. இப்போ சிறுபருப்பு சாம்பார் இட்லிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சிறுபருப்பு சாம்பார் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நாம் உடுப்பி ஸ்டைலில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. இதை 2 முறை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதில் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கங்க. அதான் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கங்க. கூடவே பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 7-8 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருக விட்டுறாத அளவு நல்லா வறுத்துக்கங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு கருகே வராது. இப்போ உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொன்னிறமாகி வந்துடும். பொன்னிறமாகி வந்ததும் 2 கொத்து அளவு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க. அது கூடவே இந்த கருவேப்பிலை தேங்காய் சேர்க்கறதுனால நமக்கு சாம்பாருக்கு நல்லா கெட்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஃப்ளேவரும் எடுத்து கொடுக்கும். தேங்காய் துருவி வச்சுருந்தது நீங்கள் 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு சாம்பாரோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. தேங்காய் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக வச்சுடுங்க. இப்போ நமக்கு துவரம்பருப்பு வேக வச்சுருந்தா துவரம்பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. எந்த பருப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை நல்லா மசிச்சுக்கங்க. மசித்ததுக்கப்புறமா நமக்கு சாம்பார் செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா அடுத்த ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க. இது எல்லாமே சேர்த்து நீங்கள் தாளிச்சுக்கங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கூடவே 3 காஞ்ச மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் பரங்கிக்காய் முக்கியமான காய். பரங்கிக்காய் கட்டாயமாக நீங்கள் இதில் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 கப் அளவு பரங்கிக்காயை தோல் நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சதுரமாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே சேர்கிற அளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவு புளி, சின்ன லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா அந்த பரங்கிக்காயெலாம் நல்லா வெந்து வரணும். குழையிற அளவு நல்லா வெந்து வரணும். மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பரங்கிக்காயெலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டாட்டா உடுப்பி சாம்பாரில் நீங்கள் பரங்கிக்காய் முக்கியமாக சேர்த்துக்கணும். இதனால் கட்டாயமாக சேர்த்துக்கங்க. பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா பருப்பெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு சாம்பார் இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கங்க. சாம்பார் நல்லா கொதித்து வரணும். அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் வந்திருக்கணும். அது வரை நல்லா கொதிக்க விட்டுருங்க சாம்பாரை. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. வெள்ளத்துண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நம்ம மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வெல்லம் நெய்யெல்லாம் சேர்த்துக்கணும். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லியும் சேர்த்து அடுப்பை அணைச்சிடுங்க.
அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டியிலேயே அந்த பூசணிக்காயெலாம் நல்லா மசிகிற அளவு கரண்டியிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூசணிக்காயெலாம் நல்லா மசிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், கரண்டியிலே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பூசணிக்காவை மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா அடுப்புலையே நம்ம வச்சு எடுத்தோன்னா இன்னும் நமக்கு கெட்டியாகி வந்துடும். அதனால் அப்பப்போ தண்ணி சேர்க்க வேண்டி வரும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சதுக்கப்புறமா நமக்கு டாட்டா உடுப்பி ஸ்டைல் சாம்பார் மினி பொடி இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பொங்கலுக்கு சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காயை மட்டும் வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்து நமக்கு கத்திரிக்காய், நான் 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க, இல்லை மீடியம் சைஸ்னால் 4 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி இந்த பருப்போடு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த பருப்போடு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு நாம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தான் அதிகமாக சேர்த்துக்கணும். 5 பச்சை மிளகா நடுவில் கீரி சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகா. அதே மாதிரி ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக 12 பல் அளவு பூண்டு, சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியையும் கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு 7-8 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 7-8 விசில் நல்லா பருப்பு கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வரணும். அந்த அளவு நல்லா 7-8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு மேஷரை வச்சு கத்திரிக்காயெலாம் நல்லா மசிஞ்சு வர அளவு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள் பாதி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா 3 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரணும். குழம்பு மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளித்து இந்த சாம்பாரில் கொட்டி தேவையான அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு நல்லா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதில் கொத்தமல்லி பூண்டு ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இறக்கினா நமக்கு கத்திரிக்காய் கொத்து சாம்பார் பொங்கலுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கத்திரிக்காய் கொத்து சாம்பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். வேறு எல்லா டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபிலாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.